சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மல்லாட வந்தாளா தொட்டால் பூமலரு தொடாமல் நான் மலர்ந்தேன் தொட்டால் பொழு சிவக்கும் தொடாமல் கரு சிவந்தே எவ்வளவு சாரி பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு டேபிள் நினைச்சிட்டேன். பொம்பளை நினைச்சா ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதுடா. சாரி வாத்தியார, கோச்சிக்காதீங்க. கண்ணாடி முதல் தெரியுமாடா? தெரியுமா முத? நான் தெரியாம தான் கேட்கறேன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நாடகத்தை போட்டிருக்காங்களே, ஒரு லைட்டை போட்டா என்ன எவ்வளவு, ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? ஏய் முத கண்ணாடி கழட்டுற. ஓ சாரி, கண்ணாடி கருப்பு. ஐ அம் சாரி மேடம். ஏய் நான்சென்ஸ் கண்ட்ரி ஃப்ரூட். ஏயா கண்ட்ரி ஃப்ரூட். ஏய் அந்த புள்ள ஃப்ரூட். வெங்காய ஃப்ரூட். தக்காளி ஃப்ரூட். ஏயா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அடிக்கடி புருட்டுங்கிறீங்களே, அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. ஃப்ரூட்ஸ் வாத்தியாரே. ஃப்ரூட் பார்த்ததில்ல? இல்லையா? ஃப்ரூட் வேற ஃப்ரூட்ஸ் வேற. ஃப்ரூட்னா ஒரு பழம். ஏய் இங்காரு நீ மொட்டட்டின்னு ஃப்ரூட் என்னன்னா அவங்க வேற மாதிரி நினைக்கீங்க. வேற மாதிரி யார் நினைச்சா என்ன? உனக்கு புரிஞ்சா உன்னை எப்படி சொன்னதா என்னையா? உட்கார்ந்திர கால் பூரா அம்புட்டு விஷபாய் பிள்ளைங்க. யாரு? என்னது? அவர்களையும் சமாளிப்பேன் உன்னையும் சமாளிப்பேன். ஏய் உனக்குலாம் அறிவு சூடு சொல்ற ஏதாவது இருக்குதாலே? சோத்த விட்டு புண்ணா கத்திட்டு இருக்க. ஏய் கண்ணை முன்னாடி வச்சானே வர, பின்னாடி பொடலில வச்சு வந்திருக்கியா நீங்க? இங்க பாரு, இந்த சாரி பூரிங்களா அங்கட கொண்டே வச்சுக்க. ஏன்ட்ட முத இடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ஒழுக்கமா உள்ள ஓடி பேரு. அத தாண்டி நான் அதுதான் உனக்கு சாரின்னு சொல்லிட்டேன். சாரி என்னது? அதத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாரி நீ அதிகமா பேசுனா என் ஆல் ரவுண்டர் தீ குளிப்பாரு. என்ன மசத்துக்கு அவந்தி குளிக்கறியா? கே இப்பதான் ஏற்கனவே இப்ப மண்டைக்கு ஒரு பாலிஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. அடுத்த பாலிஷ் சிவன் ராத்திரில இருந்து மாப்பிள்ள. சாரிமா, 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய அடிச்சிருக்க கூடாது. நான் எப்பொழுதுமே பொம்பளை பிள்ளையில ரொம்ப மதிக்கிறவன். எப்படி மதிக்கதே மதிக்கிற லட்சணமா? இல்ல வந்த வேகத்துல கவனிக்கல, தெரியாம. என்ன வேகத்துல அப்படி வந்தீங்க கவனிக்காம? நம்ம அந்த படுத அப்படி போட்டுருக்காங்களா? ஆமா, கீழ வரைக்கும் தொங்குதா இல்லையா? வந்த வேகத்துல லேசா கால் தடிக்கி லவக்கன் மேல வந்து விழுந்து, கால் தடிக்கி ஏன் மேல விழுகவும் போச்சு. ஒரு ஜேசிபி வந்திருக்குது, ஒரு ஆட்டோ வந்திருக்குது, அட ஒரு பஸ்ஸே வந்திருக்குன்னு வையே. என்னையா பண்ணிருப்பாங்க? சரி கேப்பியா நீயே? பஸ்ல விழுந்தா கூட நான் உயிர் பொழைச்சிருப்பேன். சேசிப்புல விழுந்தா கூட நான் உயிர் பொழைச்சிருப்பேன். எப்படி இப்படி சொல்ற? அக்காளு ஓ மேல மோதிருந்தா காலி செத்து தாண்டி ஓவேன். ஏ இங்க பாரு, பொம்பளையில என்ன நீ சால்ரா கொட்டுற? இங்க பாரு, எங்கயாவது ஆம்பளையில பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? பெண்களுக்கு தான் 1000 சொல்லுவாங்க. பெண்ணை நம்பாது, பெண்ணை நம்பியவன் கண்களை இழந்தது போல் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இங்க பாருமா, மறுபடியும் சொல்றேன், நீங்க கோவப்படுறதுல நியாயமான விஷயம் தான். பொம்பளை பிள்ளை நான் இடிச்சிருக்க கூடாது. சரி, தெரியாம என் கிரகம் வச்சிரு தெரியாம இடிச்சுட்டேன். என்னது கிரகமா? தெரியாம எனக்கு என்னமோ தெரியல, கிரகம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கிரகம் சரியில்லையா? உன்னையாச்சும் இவர் இடிச்சிருக்கா, அப்படியே சந்தோஷப்படுங்க. இத பெருமை போடணும். அன்னைக்கெல்லாம் ஒரு கிளவிய கட்டி பிடிச்சி உருண்டுட்டேன். நீயா? ஆமா. பொம்பளையில 2 ஆளு முன்ன பின்ன பார்த்ததே இல்ல போல. அதுதான் பொம்பளை பார்த்தா இப்படி இடிக்கவும் துடிக்கவும் அலையிறீங்க. பொம்பளைய பத்தி தரக்குறவா மறுபடியும் சொல்லாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். இல்ல நான் தெரியாம கேக்குறேன். ஆவுனா ஆம்பளையில பூரா பொம்பளை பின்னாலேயே சுத்துறீங்க. ஆம்பளையில குறை சொல்லாம உங்களால இருக்கவே முடியாதா? பொம்பளை பின்னாடி ஆம்பளை சுத்துறான்னு தான் சொல்லுவாங்க. உங்க உழைப்ப நீங்க பார்த்தா எங்க உழைப்ப நான் பார்ப்பேன். என் பொழப்ப நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். இது பொம்பளையில அடிக்கிற பொழப்ப ஒரு பொழப்பா? இல்ல நான் எதுவும் பேசப்படாது, ரொம்ப மரியாதையா தான் பேசி போகணும்னு பார்த்தேன். நீ ஆவுனா ஆம்பளையால் பூரா பொம்பளை பின்னால சுத்துறாங்க நீ தான் சொல்ற. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா? என்ன உண்மை? எல்லார் கையிலயும் போன் இருக்கு. ஆமா, எல்லாரும் போன் வச்சிருக்கீங்களானே? பேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு, எல்லா வலைதளங்களும் வச்சிருப்பீங்கல்ல. சரி, அந்த செல்லுல ஒரு விளம்பரம் வரும் பாத்திருக்கீங்களா? பேஸ்புக்க நோண்டிக்கிட்டே இருக்கும்போது பாருங்களேன், ஒரு ஆப் வரும் தெரியுமா? ராத்திரி 12 மணி ஆச்சு, இன்னும் நீ தூங்கவே இல்லையா? இப்ப கூட கேட்டேன். கிளம்பிருச்சா உனக்கு? ஆமாங்க, 1 ரூபா தான் போட்டுட்டு எவ்வளவு நேரம்னாலும் பேசு அப்படின்னு சொல்லி பொம்பளை சொல்றாளா? ஆம்பளைய நாங்க சொல்றோம்மா. பொம்பளை ஊசி பேத்தி விடுறது நீங்க, இதுல சொல்றது ஆம்பளை பூரா எங்க பின்னாடியே சுத்துறீங்க. இங்க பாரியா, அப்படி சொல்லாத. பொம்பளை இல்லாத பேசுறதோட விடுறான். ஆம்பளைய செல்ல வச்சுக்கிட்டு நடு சாமத்துல சீத்து கருவால மரத்துக்கு அடியில உனக்குலாம் என்ன வேலை? என்னது உனக்குலாம் என்ன? கருவா மரத்து கருவால மரம்
அங்கதாம்மா மாடு மேய்க்கிறேன். அங்க மாடு மேய்க்கிறியா? கருவேல கருவேல வச்சுட்டு மாடு மேய்க்கிறீங்களா இல்ல என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க தான் கண்ட பார்க்காதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கருவேல மரத்துக்கிட்ட நாங்க உட்கார்ந்து இருக்கத நீ எதுக்கு அங்க பாக்குற? நான் ஆடு மாடு மேய்க்க போனேன் பார்த்தேன். ஆடு மாடு மேய்க்கும் போது பாத்திருக்கியா? ஆமா. நாங்கெல்லாம் பாவமா உண்மையில சொல்றேன். என்ன சொல்ற? இந்த உலகத்துல ரொம்ப ஏமாந்த ஜென்மங்கள் யார் தெரியுமா? யாரு? ஆம்பளை மட்டும்தான். மறுபடியும் ஏன் முன்னாடி சொல்லாத, ஏமாந்து நிக்கிறதே பொம்பளை மட்டும்தான். பொம்பளை ஆம்பளை ஏமாத்துற ரெண்டு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் ரெண்டு? ஒண்ணு சேலை முந்தான. பெரியவங்க சொல்லுவா தெரியுமா? அது புருஷனை முந்தானையிலே முடிஞ்சு வச்சிருக்கா வாரு அப்படின்வாங்க. அப்ப புருஷனை ஏமாத்துறது ஒண்ணு என்ன? சேலை முந்தான. சரி. ரெண்டாவது கண்ணீர். என்னடே அப்படின்னா போதும், இதுக்கு தான் எங்க அப்பா ஆத்தா உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்களா அப்படின்னா போதும். நாங்க ஆம்பளை ஆளுங்க மனசு இழகிரும். ஐயோ பொண்டாட்டி அழுகிறாள், சரி அழுகாதடி விடுறி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவோம். அப்ப ஆண்களை பூரா ஏமாத்துறது அந்த கண்ணீரும் அந்த முந்தானையும் தான். அப்படி மட்டும் நீங்க சொல்லாதீங்க. அந்த கண்ணீரும் அந்த முந்தானை இருக்க வந்த நீங்க ஆம்பளைகளாவே இருக்கிறீங்க. எத்தனை பக்கம் கண்ணீர் வேர்வை சிந்த கண்ணீர் தண்ணி ஒழுக நாங்க வேலை பார்த்துட்டு வர்றதுனாலதான் யாராவது அந்த கைகுரா ஒன்னு சொன்ன பாத்தியா? என்ன சொன்னேன்? உங்களுக்கு ஒழுக நாங்க வேலை பார்த்து விடுறோம். என் நினைப்புத்தே பொழப்ப கெடுக்க. சிச்சி உன் கைய பிடிக்க எனக்கு பிடிக்கவே இல்ல. யாரியா பேச்சுல சுத்தம் முக்கியம். அசுத்தமா பேசுற நான் நினைக்கிறேன். நீ தானே சொல்ற, நானா சொல்றேன். சொல்றது பூரா நீ சொல்லிவிட்டு உடனே நீங்க பேசாதீங்கங்கறது. அந்த காலத்துல ஆம்பளை தான் வேலைக்கு போவா, பொம்பளைய வீட்டு வேலை மட்டும் தான் பாப்பாங்க. இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை சமமா வேலைக்கு போயிட்டாங்க. யாராவது பொம்பளை வீட்டுல உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏன் வீட்டுல உட்காந்து சாப்பாடு நடுத்தல உட்காந்து சாப்பிடுறீங்க? வீட்டுல உட்காந்து சாப்பிட்டா சோறு மட்டும் தான் வரும். நீ பெத்து விட்டுருக்க புள்ள குட்டிக்கெல்லாம் யார் நகை தேடுறது? வீடு வாச கட்டுதாரு. ஒரு செங்கல் எடுத்தா 15 ரூபா செங்கல் விலைய. நான் கேட்கிறேன், என்னமோ நீ பெத்து விட்டதுன்னா நீங்க என்னமோ சும்மா இருந்து வரப்பட்ட மாதிரி நீங்க என்னமோ எதுவுமே செய்யாத வரல கிடக்குறீங்க. அதாவது அழகுக்கு ஒண்ணு என்ன சொல்றது, ஆசைக்கு ஒண்ணு அழகுக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெத்து விட்டா பரவாயில்ல. நீ வீட்டுல வேலை பொழப்பு இல்லாம இதுதான் வேலை வெல்லாமே வச்சுட்டு இருக்கிற. அப்ப உன் பிள்ளைகளுக்கு நாங்க தான் கஷ்டப்படுறோம். அதாவது பொம்பளை எல்லாம் வீட்டுல இருந்தோம்னு வச்சுக்கையே, ஆம்பளை நடுத்தருக்கு தான் போய் நிக்கணும். ஆமா, நீங்க ஆம்பளை நடுத்தருக்கு போனா தானே நீங்க வீட்டுல இருக்க முடியும். நாங்க நடுத்தரில் போய் கொத்தனார் வேலை பார்த்து சித்தார வேலை பார்த்து தார் ரோடு ஓட்டு உங்களை கஷ்டப்பட்டு ஐயோ என் பொண்டாட்டியை நல்லபடியா பத்திரமா பார்த்துக்கணுமே, பொண்டாட்டிக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு ஆம்பளைய கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறோம். ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியுது தெரியுமா? எங்க சொல்லு வாப்பா. தாலி கட்ட நேரத்துல ஐயர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு வாருங்க. என்னன்னு சொல்லுவார்? மாப்பிள்ளை தாலி எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் போகுது. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு பிடிக்கிற கரகஞ்சா எங்களுக்கு. சாகர வரைக்கும் அந்த கரகம் எங்களை விழுதா? இதுல சொல்றது பெண்கள் பூரா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். உங்களை யார் கஷ்டப்பட சொன்னா? நாங்க கஷ்டப்பட சொன்னோமா? உங்களை கல்யாணம் பண்ண சொன்னோமா? பேசாம உட்கார வேண்டியதானே வீட்டுல, அப்பயே அந்த பார்த்துட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே. அதாவது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ள தகுதி மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களை எல்லாம் எப்பயோ மூளையில முக்காடு ஓட்டு உன்னையெல்லாம் உட்கார வச்சிருப்பேன். உன்னை மாதிரி ஆண்மார்கள் எல்லாத்தையும். இப்ப நான் கேக்குறேன், என்ன தாய்க்கு எத்தனை எழுத்து? தாய்க்கு 2 எழுத்து. நடுவில் வருதுல என்ன வருது? துணைக்கால் வருது. அதுதான் ஆம்பளை. நாங்க கால் போட்டா தான் நீங்க தாய், நாங்க கால் போடல நீங்க தையா. ஏப்பா ஆம்பளை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சில பேர் காலே இல்லை, என்ன செய்ய? காலன்னா கையை ஓட்டு போற, கையை ஓட்டு போறோம். நான் கூட போட்டு போறோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோமா, 90 வயசானாலும் அவன் ஆம்பளை தான். சரி, இந்த ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணாம 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டான்னு வைங்க, அந்த ஆம்பளை என்ன சொல்லுவாங்க? ஆன்மீகவாதிப்பா, கல்யாணமே பண்ணலையா, பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துட்டான் மனுஷன் அப்படின்னு சொல்லி எங்களை சாமியார்னு சொல்லுவாங்க. எங்க ஒரு பொம்பளை பிள்ளை 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கட்டும், ஊர் உலகம் சொல்லணும், காலை செவ்வாய் தோஷம் முடிச்ச முண்டை வளர்க்கடா, கால் ஒருத்தனை பொண்ணு கேட்டு வரலன்றாங்க. அப்ப ஆம்பளைதான், பொம்பளைதான். எங்க 30 வயசு வரல எங்களை இருக்கா விடுறீங்க? 15 வயசுல பின்னாடியே தள்ளிக்கிட்டு அலைகிறீங்க. 17 முடிச்சு 18 வைக்கலாமா இல்லையா? பாரு, 3 முடிச்சோட முடியுது எங்க பொழப்பு. ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்த ஆம்பளை பூரா நாங்க ரொம்ப பாவம்னு. ஏன் தெரியுமா சொல்றோம்? சொல்றேன் கேளு. ஒரு புருஷன்கிட்ட ஒரு பொம்பளை எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு தெரியலேன்னு சொல்லிக்கிட்டேன்னா நீ தப்பிச்சுக்கிட்ட. தெரியும் சொன்னேன்னு வையே, சோலி முடிஞ்சு போகும். ஏன், என்ன காரணம்? இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு வை. ஃபர்ஸ்ட் நைட் எப்ப இருங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சா எனக்கு முடிச்சா ஃபர்ஸ்ட் நைட்? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. என்னையா சொல்ற? ஒரு பேச்சுக்குமா, பேச்சு கூட நீ ஃபர்ஸ்ட் நைட்ல கட்டில உட்கார்ந்திருக்கோம். அப்ப புருஷன் நான் உன்னை பார்த்து கேட்பேன், என்னன்னு? ஏய் ரம்யா, இதை பத்தி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி புருஷன் நான் கேட்பேன்.
அப்ப நீ என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன சொல்லணும்? உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சீ போங்க, இதை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு, இதெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை, பழகுனதும் இல்லை, செஞ்சதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் நினைச்சுக்குவேன், அப்பா பனியார சட்டி புதுசு போல இருக்கு, இந்த கொன்னட்ட கொன்னட்றியே, அப்பனா தப்பிச்சுக்கலாம். எனக்கு இது நல்லா தெரியும் சொன்னேன்னு வையே, ஒத்த காலை மிதிச்சு ஒத்த காலை பிடிச்சு பறட்டு பிடிச்சு விடுவேன். இப்ப தாயா பாயிண்ட்டுக்கு வந்திருக்க நீங்க. பனியார சட்டி புதுசுங்கறனால இப்பதான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்காப்ல. பனியார சட்டி புதுசுங்கறனால அந்த பனியார வருத வழிய பேருக்கு தூக்கி போட்டு போட்டு நல்ல பழகுன பனியார சட்டமா இழுத்துட்டாங்க. அப்படி 3-4 சட்டி இருக்குது பனியார சட்டி, நல்லா பழக்கி 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 வச்சிருக்க பனியார சட்டியா. அந்த பனியார சட்டி எடுத்தா நீ சுடுற. உன் சட்டி ஒண்ணு, ஏன் சட்டிலாம் புது பனியார பனியாரம் வெந்துருச்சா வேகலன்னு எப்படி பார்க்க முடியும்? அது எடுத்தா புது சட்டிங்கிறது போய், அதாவது எடுக்கவே வராது. எப்படி பார்க்கணும்? ஒரு கம்பி இருக்கும், அந்த கம்பி அப்படி குத்தி அப்படி திருப்பி போடணும், அப்படி திருப்பி போட்டாச்சும் பனியாரத்துக்கு மரியாதை, கம்பிக்கு மரியாதை. அதெல்லாம் பாத்தியா ரெடியா வச்சிருக்கேன் பாரு குச்சிய.